ம் என்ன பேசுகிறது? சொல்லுங்கள். அதான் சொல்லிட்டு ரவுடிசம் தொலைக்க ஆடுது. மக்கள் நீ திருந்த வாழ்வு, மக்கள் திருந்த விட மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதிகள். ஓட்டு போடுறதுக்கு மட்டும், ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் ஐயா அம்மா தாயே ஐயா ராசா ஓட்டு போடும், என் சின்னத்தில் ஓட்டு போடும், என் சின்னத்தில் ஓட்டு போடும் அப்படின்னு மட்டும் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குறானுங்க. ஜெயிச்சு சட்டசபைக்கு பாராளுமன்றத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னால் மக்களாவது கீக்கலாவது அவர் தொகுதியை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த தொகுதியை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவு முறைகள் வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, தான் பதவியை தக்க வச்சுக்கிட்டுன்னு நினைக்கிறாங்களே தவிர, மக்களை பற்றி யார் சிந்திக்கா? தொகுதியில் லைட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, ரோடு குழியும் குண்டுமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் குண்டு குழியுமாக இருக்குது, தடப்படான்னு போகுது வண்டி. எங்கடா ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு நானும் பயந்து போயிருக்கிறேன். எவனுமே இதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. அரசியல்வாதிகள் கொடியை கட்டிக்கிட்டு போகிறானுங்க, ஒரு கரித்துணியை கட்டிக்கிட்டு போனால் உடனே அரசியல்வாதி. இது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி. என்ன உலகம்? கேப்டனுக்கு மேலே இவங்க அரசியல் நடத்துகிறதா? இல்லை கேட்குறேன். நேற்று வெண்ணி மலையில் இன்றைக்கி முளைச்ச காலம் 2026 முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அவனுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கட்டின ஆளுக்கு ஜாலராக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நில்லு முதலமைச்சருக்கு, உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன் எங்கள் கேப்டன் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் நிற்கிறார, அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதானே? நேற்று முளைச்ச காலம், அவனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? நாட்டை பற்றி என்ன தெரியும்? நாட்டு அரசியலை பற்றி என்ன தெரியும்? சொல்லுங்கள். நேற்று வரைக்கும் நடிகராக இருந்தவன் இன்றைக்கி என்னமோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கானா, மாநாடு கூட்ட போகிறானா. என்ன மாநாட்டில் என்ன தெளிக்க போகிறாரு? பாரு, ரோட்டில் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓடி வர்றாரு ஒரு அரசியல் தலைவரா? எந்த தலைவராவது அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாரா? பாருங்கள், நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் கர்ம வீரர் காமராஜர் இருந்திருக்காரு, அவர் வந்தாரா? அப்படி வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரா? அவர் நடிகர் தானே, அவர் அப்படி ஆடிக்கிட்டு வந்தாரா? வரலையே. ஏன் புரட்சி கலைஞர் விஜயகாந்து நடிகராக தானே இருந்து வந்தார், அப்படி ஆடினாரா? இல்லையே. இவங்களுக்கு முன்னால் இருந்திருக்காங்களா முதலமைச்சர்கள், அவங்க ஆடிக்கிட்டு வந்தாங்களா? இல்லையே. ஏன் இவங்களுக்கு மட்டும் ஆட்டம்? ரவித்தனை நீ போகல, சினிமா நடிகர்ங்கிறத எடுத்து காட்டுறான், அவ்வளோதான். சினிமா நடிகர்னால் தெருவழி ஆடலாம், பாடலாம், ஓட்டு வாங்கலாம். ஓட்டு போடுற மக்கள் பைத்தியக்காரச்சனங்க. என்ன ஓட்டு வாங்கணுன்னாலும் மாநாடு போட்டாலும் விஜயகாந்துக்கு, எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம் மாதிரி இவனுக்கு வரும்னு எதிர்பார்க்குறானுங்க எல்லாரும். எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்பார்க்குறாங்க, திமுகவை தவிர. ஆனால் ஒரு காலம் நடக்காது. விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் மாதிரி வரும்னு இந்த கனவுல கூட நினைக்காதீங்க. இவன் வேஸ்ட். தமிழக வெற்றி கழகமா? எங்கே வெற்றி கழகம்? வெட்டி கழகம். வெட்டி ஆஃபீஸர்கள் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்களே தவிர, விசில் அடித்தாங்க குஞ்சிகளுக்கு தான் எல்லோரும் பின்னாடி இருக்கிறாங்க. நேர்மையான மனிதர்கள் இல்லை, நேர்மையான இளைஞர்கள் இல்லை. இப்போ பாருங்க, புரட்சி தலைவர் கருப்பு எம்ஜிஆர்
கேப்டன் விஜயகாந்துக்கு பின்னால் எத்தனையோ கோடி மக்கள் அலைமோதினாங்க. மாநாடு போடும்போது மதுரையில் மதுரை மாநகரமே திணறிச்சு, அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு. இவனுக்கு கூட்டம் இருக்குமா? கூட்டம் இருக்குமா? என்ன மெட்ராஸ் நகரமே திணறிச்சு. அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எங்களது கேப்டனை மிஞ்சி நீ மாநாடு நடத்தப்படிய நீ அவர் சினிமா உலகில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் செலவழித்து மாநாடு நடத்தினார். சொந்த பணத்தில். உன்னைய மாதிரி அவங்ககிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு இவர்கிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு கட்சி நடத்தலையே. அவர் சொந்த பணத்தில் தான் கட்சி நடத்தினார். இந்த மாதிரி அடுத்தவங்களை நம்பி கட்சி நடத்தலையே இந்த மாதிரி. அவர் 2 கோடி கொடுத்துருக்காரு, 4 கோடி கொடுத்துருக்காரு, 5 கோடி கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்காங்க. அந்த கோடியை வாங்கிட்டு நீ மாநாடு நடத்துகிற, கட்சி ஆரம்பிச்சிருக்க, சொந்த பணத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்க. நீ எங்கே கேப்டனுங்க? கேப்டன் காலில் இருக்கிற தூசி வில வருவானா நீங்கள்? விஜய் சினிமா உலகில் விஜயை வளர்த்து விட்டதே எங்களது கேப்டன் தான். அப்படிப்பட்ட கேப்டனை துரோகம் பண்ணி கட்சி ஆரம்பித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வரவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். எத்தனை கட்சி வந்தாலுமே எங்களது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். அன்னைக்கு நானும் சொன்னேன், என்னை மாதிரி இன்னொருத்தர் பேசினார், தலைவரே பேசினார். ஏன் எங்கள் இளைய கேப்டன் பேசினார் ஒரு மீட்டிங்கில். இவனுக்கு என்ன தகுதி இருக்குது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? கேப்டனை விட இவர் உயர்ந்தவரா? இல்லை கேட்குறேன். மக்களுக்கு அதை செய்கிறார், இதை செய்கிறார். எதை செஞ்சார்? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வேட்டியை மடிச்சுக்கிட்டு தண்ணியில் இறங்கினாரா? இறங்கி போய் பார்த்தாரான்னு? அப்படி இறங்குறதுக்கு எங்கள் கேப்டன் மாதிரி இன்னொருத்தர் பிறந்து வரணும். எதுலேயுமே துணிச்சலான அரசியல் தலைவர்னா அவர் தான். சினிமா ஃபீல்ட்லையும் சரி, அரசியல் ஃபீல்ட்லையும் சரி, துணிச்சலான மனிதர் ஒருத்தர் இருந்தாருன்னா அது புரட்சி தலைவர். அதுக்கடுத்து புரட்சி கேப்டன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். இது இன்றைக்கும் அடித்து சொல்வேன், என்றைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். பேசும்போதெல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஆமாம், அவருக்கு நிகர் அவர் தான். விஜய் எல்லாம் சும்மா பிஸ்கி. இந்த மாதிரி எத்தனை விஜயை பார்த்துருக்கிறாரு எங்கள் கேப்டன்? சொல்லுங்கள். என்னையா விஜய் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் இவன் ஆடிக்கிட்டு இருக்கான்னா, பாம்பாடின மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான்னா, நான் தானா முதலமைச்சர் அடுத்து 2026 அப்படின்னு மாறுதட்டி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன அர்த்தம்? பிச்சைக்காரப்பைய. அதனால மக்களாட்சின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதான் இந்த ஆட்சி நடக்குது. ஏமாத்துற ஆட்சி, ஏமாத்துக்காரங்க ஆட்சி. பெண்களின் நலனை கருதி என்னைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே முதல்ல பார்கள் இழுத்து முடிச்சிடும்.
பார்களால் தான் ரவுடிசம் தலை தூக்கி ஆடுது. போன வாரம் பார்க்குறேன், தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் மட்டும்லாம் படுத்துருக்கான் ஒருத்தன். படுத்துருக்கான், நீச்சாலும் கூட தெரியாது. பிறகு ஒருத்தன் 2 நாள் கழித்து பார்க்குறேன், ஒருத்தன் இப்படி குப்புறப்படுத்திட்டு ஒரு வீட்டு வாசலில். திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து கார் வருதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேருந்து கார் வருது, இல்லை வெளியில் ரோட்டில் சைடில் வண்டி போகுது, ஒதுங்குது, மேலேயே ஏற்றிடுவான். ஏற்றுறதுல தப்பு இல்லை. இவங்க நாட்டுக்கும் தேவையில்லை. குடிகாரங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்கன்னா, இந்த பயக நாட்டுக்கும் தேவையில்லை, வீட்டுக்கும் தேவையில்லை, ஊருக்கும் தேவையில்லை. எல்லா நாட்டிலையும் பார் இருக்குது. இந்த இருக்கிற கேரளாவில் தண்ணி இருக்குது, ஒயின் ஷாப் இருக்குது, குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க. அங்களும் குடிக்காதவங்க இல்லை, எல்லோரும் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்படியா? எந்த மாநிலத்தில் இல்லாத அநியாயம் தமிழ் மாநிலத்தில் தான் ரொம்ப குடி கட்டி பறக்குது. ரவுடிசம், போக்குவரத்து இடைஞ்சல் எல்லாம் இங்கே தான் நடக்கும். அதனால் சொல்கிறேன், மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள். அதனால் தயவு செஞ்சு 2026 தேர்தலில் நீங்கள் எல்லாரும் முரசு சின்னத்துக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்து எங்களது கேப்டன் லேடி கேப்டன் விஜயகாந்தினுடைய துணைவியாரை முதலமைச்சராகுங்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை, இல்லையே புரட்சி கேப்டன், இளைய கேப்டன் எங்களது விஜய் பிரபாகரன் அவர்களையாவது முதலமைச்சர் சிம்மாசனத்தில் ஏற்றுங்கள் என்று மக்களிடத்தில் அன்பாக கூறி, தாய்மார்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி.